நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் கோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனே. இந்த நாள் என் செய்யும் இந்த பாட்டை விரும்பாதவங்க இருக்கவே முடியாது. இன்னைக்கு மாசி 6 ஆறுமுகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை சஷ்டி. எல்லாமே நமக்கு பிரபஞ்சம் ஒன்னா கொடுத்திருக்க ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல முருகப்பெருமான வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது. இந்த முருகப்பெருமானோட அருள் இருக்கிறதுனாலதான் நம்ம முருகப்பெருமானோடைய அந்த பேரையே நம்ம உச்சரிக்க முடியுது. இல்லைன்னா அந்த பேரை கூட நம்மளால உச்சரிக்க முடியாது. முருகனான தமிழ் கடவுள் வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த 3 எழுத்துக்களையும் ஒருங்கே கொண்ட இந்த முருகாங்கிற இந்த ஒரு பெயரை சொன்னாலே போதும், மும்மூர்த்திகளும் நம்மளை தேடி வருவாங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க எல்லாருமே நம்மளை தேடி வர்றதுக்கு ஒரே ஒரு வழி எதுன்னு கேட்டிங்கன்னா அது முருகப்பெருமான வழிபடுறது மட்டும்தான். ஏன்னா முருகனை வழங்கினா எல்லா கடவுள்களும் நிற்பாங்க. அதுதான் முருகனுடைய சிறப்பு. அது மட்டும் இல்லாம முருகன் பார்த்தீங்கன்னா குழந்தையாகவும் இருந்திருக்காரு, குமரனாகவும் இருந்திருக்காரு, குருவாகவும் இருந்திருக்காரு. அதோட மட்டும் இல்லாம இச்சாசக்தி கிரியாசக்தி என்று வள்ளி தெய்வானையை கொண்ட ஒரு குடும்பஸ்தனாகவும் இருந்திருக்காரு. ஸோ இவங்களை மாதிரி நம்ம முழுமையா ஒரு கடவுள் குழந்தையில இருந்து திருமணமாகிற வரைக்கும் இருக்கிற ஒரு கடவுள் அப்படின்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அது முருகன் மட்டும்தான் இருப்பாரு. அதே மாதிரி முருகனுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி யாரும் கவலைப்பட தேவையில்லை. முருகனுக்கு நம்ம எல்லாருமே குழந்தைகள் தான். அதனாலதான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரும் சரி முருகனும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம தான் அவங்க குழந்தைங்க. அப்படிங்கிறனாலதான் அவங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா, அவங்களுக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஏற்படலை. ஏன்னா நம்ம தான் அவங்க பிள்ளைகள். நம்மளை நல்ல வழிபடுத்துறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடவுள்கள் அவதாரம் எடுத்து நம்மளை காத்தருள்றாங்க. இந்த தேய்பிறை சஷ்டியில நீங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் வெறும் வார்த்தையால மட்டும் சொல்லாம அபிஷேகம் ஆராதனையும் செஞ்சு காட்டியிருக்கேன். எப்பவுமே நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமை பஞ்சமினா வாராகி அம்மனுக்கு, வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு, பிரதோஷம்னா சிவனுக்கு, இது மாதிரி முக்கியமான தினங்கள்ல முக்கியமான நாட்கள்ல அந்தந்த தெய்வ வழிபாடுங்கிறது நம்ம வீட்டில் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவா எடுத்து காட்டுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாராலையும் எல்லா சமயத்திலையும் கோவிலுக்கு போக முடியாது. இந்த மாதிரி சோசியல் மீடியா யூடியூப் இந்த மாதிரி வர்றதுங்கிறது நிறைய நல்ல விஷயங்களுக்கு பயன்படணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்படுறேன். நிறைய ஆனால் தீய செயல்களும் தீய விஷயங்களும் தான் அதிகமாக பரவுது. அதையெல்லாம் தாண்டி இந்த ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா நிற்கிது. இந்த யூடியூப்ல இவ்வளோ பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் அதை பகிர்ந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஆன்மீகத்துக்கு என்றைக்குமே அழிவு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் கர்மா அப்படிங்கிற ஒன்று நம்மளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த கர்மா பார்த்தீங்கன்னா ஏன் வருது, இந்த கர்மா எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிய முறையில் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கந்தா சரணம் கதிர்வேல் சரணம் எந்தை சரணம் இறைவா சரணம் செந்தூர் வாழும் செல்வா சரணம் சிந்தை வாழும் குகனே சரணம் குமரா சரணம் குருவே சரணம் அமரா பதிவால் பதியே சரணம் விமல வேத பொருளே சரணம் சிந்தை மகிழும் குருவே சரணம். இந்த குருவை வணங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிவேலனுக்கும் சரி, வள்ளி தெய்வானை மணாலனுக்கும் சரி, மலேசியா முருகனுக்கும் எங்கள் வீட்டில் இருக்க முருகப்பெருமான்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்தன காப்பு அலங்காரம் நான் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைனாலே வெற்றிலை தீபம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த வெற்றிலை தீபத்தை பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேண்டுதலுக்காக நான் ஏற்றலை. வெற்றிலை தீபம் ஏற்றுனா நல்லது, அது முருகக் கடவுளுக்கு உரியதுன்னு சொன்னாங்க. அதனால நான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இதுல ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளோட அறிவுக்கு எட்டினது நம்ம என்ன கேட்போம்னா ஒரு நிலையானது இல்லாத ஒரு செல்வத்தை தான் நம்ம கேட்போம். ஆனா முருகப்பெருமான் நமக்கு எது நிலையானது, எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ, எது நமக்கு கஷ்டம் தராதோ அதை தான் கொடுப்பாங்க. அது சுகிசிவம் ஐயா ஒரு இதில் அழகா சொல்லியிருப்பாரு.
ஒரு குழந்தை வந்து ஐஸ்கிரீம் கேட்குது, அடம் பிடிக்குது அப்படின்னா அந்த தாய்க்கு தெரியும் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா குழந்தைக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்னு. குழந்தை ஆசைப்படுதுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே ஒரு தாய் வந்து வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் அவங்க நல்ல தாயே கிடையாது. குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு வந்து நமக்கு புரிய வச்சு நமக்கு சொல்லி தர்ற ஆசானாவும் இருக்கிறது தான் அன்னையோட அழகு. அதனாலதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இறைவன்கிட்ட வந்து இதுதான் கேட்கணும் இதுதான் வேண்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சு நம்ம வேண்டணும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பக்தியில வந்து வராது. அது வந்து நம்ம பேரம் பேசுற மாதிரி ஆயிரும். அதோடு மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது ஒன்று கேட்கணும் ஏதாவது ஒன்று நமக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கலாம் சில சமயம். அது வந்து நமக்கு வேணாங்கிற உணர்த்துறதுக்கு அது இது வந்தா உனக்கு இப்படி நடக்கும்னு உணர்த்துறதுக்கு சில காலத்துல நமக்கு வந்து சில சோதனைகள் வந்து தருவாங்க. அதுதான் வந்து கர்மா அப்படின்னு சொல்றது. அந்த கர்மாவை நம்ம உணர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் தான் சிறந்த வழி. இதை உணராதவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடவுளை திட்டிக்கிட்டு கடவுள் வந்து நமக்கு எதுவுமே செய்யல, உலகம் வந்து ரொம்ப வந்து போலியானது, மனுஷங்க எல்லாருமே ரொம்ப கெட்டவங்க, எல்லாருமே துரோகிகள் அப்படின்னு சொல்லி நம்மளா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து எத்தனை பேருக்கு துரோகம் செய்யாம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு உயிரை வந்து நம்ம வந்து துன்புறுத்தாம இந்த உலகத்துல வாழ்றோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது 100% எல்லாராலையும் சொல்ல முடியாது. நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு வகையில யாரையாவது ஒருத்தரை துன்பப்படுத்தியிருப்போம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்பம் தரக்கூடியது சில பேருக்கு துன்பம் தரக்கூடியதாக தான் இருக்கும். அதாவது கம்பளி வந்து பாத்தீங்கன்னா நல்லதா கெட்டதான்னு கேட்டா அது குளிர்காலத்துல நல்லது, ஆனா கோடை காலத்துல அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சிருவோம். அதே மாதிரிதான் நம்ம செய்யற செயல்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லதா இருக்கும். அந்த செயல்கள் மூலமா மற்றவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னா அது நம்மளா வந்து ஏற்படுத்தல, ஏதோ ஒரு மனசு கஷ்டம் அவங்களுக்கு அது மாதிரி ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணமா நம்மளும் இருக்கோங்கும் போதும் அந்த கர்மா வந்து நமக்கு வேலை செய்யும். அதே மாதிரி இந்த கர்மாங்கிறது என்னன்னா நம்ம தமிழ் சினிமால பார்த்துருப்போம், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ல கூட இப்ப நிறைய எடுக்கிறாங்க அந்த மாதிரி. அதாவது ரொம்ப கொடூரமா வந்து காட்டுவாங்க, ஒரு வில்லன் சொல்லிட்டு ஒரு கேரக்டரை காட்டுவாங்க. ஆனா வந்து அவர் எல்லா தப்பையும் செஞ்சிருவாரு. கடைசியா வந்து ஏதோ ஒரு நேரத்துல மனம் திருந்தி நல்வழிப்படுத்த வாழலாம்னு நினைக்கும் போதுதான் அப்பதான் வந்து அவருக்கு கஷ்டமே வரும். அப்ப வந்து நினைப்போம் என்னடா இவ்வளவு நாள் வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது வந்து இவருக்கு வந்து நல்லா இருந்தாரு, இப்ப வந்து திரும்பி இருக்கும் போது ஏன் தான் அந்த கடவுள் இப்படி சோதிக்கிறாரோ அப்படின்னு நம்மளே வந்து நிறைய வில்லன்களை திட்டியிருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து உண்மையான கர்மா. நம்ம வந்து செய்யற தப்புக்கு தண்டனை கிடைக்குதுன்னு வருந்துற நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மா வந்து வேலை செய்யும். அதுதான் அதே மாதிரிதான் நம்ம வந்து தப்பெல்லாம் செஞ்சுட்டு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு நல்லபடியா நம்ம வச்சிருங்கன்னு சொன்னா வச்சிருக்காது. அந்த செஞ்ச தவறுகளுக்குரிய தண்டனையை நம்ம முழுசா அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் பாருங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமா இருக்கும். அந்த சோதனை காலத்திலயும் நம்ம வந்து நல்லா நல்வழியில இருக்கோமா, திரும்ப வந்து தீய பழக்கத்துக்கு நம்ம போறோமா, தீய வழியில செல்றோமாங்கிறத டெஸ்ட் வச்சுதான் இறைவன் வந்து கொடுப்பாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சரவண பவனுடைய வேலையும் அதே தான். அந்த சண்முகநாதனும் இதே மாதிரி தான் ரொம்ப சோதனை கொடுக்குறாரு, ரொம்ப வந்து முடியல அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேச்சுக்களாலையும் நம்ம செயல்களாலையும் ஏதாவது ஒரு துன்பத்தை வந்து யாருக்காவது இழைச்சிருப்போம். அதன் மூலமா வந்து நம்ம வந்து அதனுடைய பயனை வந்து நம்ம அந்த பலனை வந்து அனுபவிச்சிட்ட பிறகுதான் நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போவாங்க. அந்த சோதனை காலத்துலதான் நம்ம ரொம்ப இறுக்கமா வந்து அவருடைய காலடியை வந்து பிடிச்சுக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் வந்த வழியை மறக்காம நம்மளுடைய நேர் வழியில தான் நம்ம செல்லணும் அப்படிங்கிற உறுதியோட நம்ம இருக்கும் பொழுது, அதாவது கஷ்டத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா இருக்கிறவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சால சிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டத்துலயும் நேர்மை தவறாம நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா கடவுளுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே நம்மளை ரொம்ப பிடிக்கும். இதுதான் வந்து கர்மா வந்து வேலை செய்யறது. இந்த நல்ல நாள்ல செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு, செவ்வரளி மலர்கள் சாற்றுறது, அது மாதிரி வந்து விஷயங்கள் வந்து செய்யுங்க. இதெல்லாம் வந்து நம்ம கர்ம வினைகளை குறைக்கிறதுக்கான ஒரு வழிதானே தவிர இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முருகனை வந்து நம்ம வந்து இதை கொடுத்தாதான் முருகன் செய்வாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நல்லதே வந்து நமக்கு நடக்கும், நல்லது செஞ்சிருந்தா மட்டும். அதே மாதிரி இன்னைக்கு முருகனுக்கு பால்ல வந்து நாட்டு சர்க்கரையும் அதே மாதிரி ஆறுமுகனுக்கு ஆரஞ்சு பழமும் இன்னைக்கு வந்து நெய்வேத்தியமா வச்சு முருகனுக்கு சந்தன காப்பு சாற்றி பன்னீர் ரோஜாவால வெற்றிலை தீபத்துல அவரை வந்து அந்த வெளிச்சத்துல அந்த தீப ஒளியில காணும்போது காண கண்கோடி வேண்டும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தேய்பிரை சஷ்டி நல்லபடியா வந்து தொடங்கிருச்சு. இந்த தேய்பிரை சஷ்டியில நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற திருஷ்டிகள், இந்த கடன் தொல்லை தீர்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது
ரொம்ப ரொம்ப நல்லது. வளர்பிறையினாலே வந்து பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்யறதுக்கு நம்ம முன்னோர்கள் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. தேய்பிரையில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் தீரணும், கடன் சுமை குறையணும் அப்படிங்கிற போது நம்ம வந்து இந்த வாராகி அம்மன் வழிபாடு, அஷ்டமியில வந்து பைரவர் வழிபாடு, அதே மாதிரி தேய்பிரை சஷ்டினா போய் கடவுளை கோயில போய் சென்று சில பரிகார வழிபாடுகள் செய்யறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிரை தினத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரையில் நம்ம செய்யணும். கடன் வந்து குறையணும், நோய் வந்து தீரணும் அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து தீரணும் அப்படின்னா தேய்பிரை வழிபாடு செய்யணும். நமக்கு வந்து திருமணம் நடக்கணும், நமக்கு வந்து வீடு கட்டணும், நல்ல நல்ல காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து வளர்பிறையில நம்ம வந்து வேண்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வளர்பிறை தேய்பிறை ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும். பௌர்ணமிக்கு அமாவாசையிலேருந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை, நிலவு வந்து தேஞ்சுக்கிட்டே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமியிலேருந்து தேஞ்சுக்கிட்டே போகிறது தான் வந்து தேய்பிறை. பௌர்ணமி முடிஞ்சு 6ஆம் நாள் வர சஷ்டி தினத்தில் இன்னைக்கு நம்ம இந்த பூஜையை வந்து நல்லபடியாக நான் வந்து பண்ணிட்டேன். நீங்களும் வந்து முருகனை வள்ளி தெய்வானையோட நல்லபடியாக அந்த வெற்றி வேலனை வழிபட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து நியாயமான முறையில் கேளுங்க. நியாயமானதை கேட்போம், நியாயமானது எதுவோ அது நமக்கு கண்டிப்பாக அந்த இறைவன் வந்து செய்வாருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் நல்லபடியாக வந்து மனப்பூர்வமாக மனதார வந்து முருகனோட ஸ்லோகங்களையும் கந்த சஷ்டி கவசத்தையும் கந்தகுரு கவசத்தையும் சண்முக கவசத்தையும் திருப்புகளையும் இதெல்லாம் வந்து படித்து பாராயணம் செய்யுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஓம் சரவண பவாங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த முருகன் வெற்றிவேலன் நம்மளை என்றைக்குமே கைவிட மாட்டார். அவரை போல ஒரு கண்கண்ட தெய்வம் இல்லை. அவர் வந்து கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உனை மறவேன் அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்க. முருகன் வந்து ஓடோடி வந்து வருவார். நமக்கு பிள்ளையாகவும் வருவார், கணவராகவும் வருவார், குருவாகவும் வருவார், அம்மை அப்பனாகவும் வருவார். எல்லாமாவும் இருக்கிற ஒரு கடவுளை நீங்கள் வணங்குங்க. உங்களுக்கு நல்ல வழி வந்து கண்டிப்பாக பிறக்கும். நானும் வந்து நல்லபடியாக வந்து இன்னைக்கு அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சு நல்லபடியாக வேண்டியாச்சு. ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக வந்து இந்த நாள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம கரெக்டாக பார்க்கணுங்கிறத மட்டும் நம்ம செய்வோம். மற்ற வேலைகள் எல்லாம் அவர் செஞ்சிருவார் நமக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.